நீங்க எனக்கு எதிரா செயல்படுறீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா யாருகிட்ட நிக்கிறேன்னு? நீ ஒரு விதவை, உனக்குன்னு யாரும் இல்ல, எதிர்க்க வரவும் யாரும் இல்ல. பேசாம போ. நீங்க செய்யறது அநியாயமா இருக்கு. எனக்கு நீதி வேணும். அமைதியா இருந்தா உனக்கு நல்லது, இல்லனா இன்னும் கஷ்டம் தான் வரும். ஊர் தலைவர் ஐயா, என் எதிராளி எனக்கு பிரச்சனை கொடுக்கறா ஐயா. எனக்கு யாரும் இல்ல, நீங்க தான் நீதி சொல்லணும். ஊர்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் நீதி சொல்ல முடியாது. இரவு முழுக்க அழுதுடேன். எனக்கு நீதி வேணும். நாளைக்கு ஊர் தலைவரை போய் பார்க்கலாம். இன்றைக்கு போய் கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை நீதி செய்யலாம். கை கூப்பி கேக்குறேன், எனக்கான நியாயம் செய்யுங்க ஐயா. நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மக்களை மதிக்க மாட்டேன். ஆனா இந்த விதவை தினமும் வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டாளே. ஐயா, எனக்கு நீதி செய்யுங்க ஐயா. சரி, உனக்கு நீதி கிடைக்கும். நாம் தொடர்ந்து கேட்டால் நீதி கிடைக்கும். இந்த கதையின் உள் அர்த்தம் என்ன என்று இப்போது பார்க்கலாம். நாம் தேவனிடம் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்று இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு அநியாய நீதிபதி கூட தொடர்ந்து கேட்பவருக்கு நியாயம் செய்யும்போது, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் தம்முடைய மக்களுக்கு தேவன் நியாயம் செய்ய மாட்டாரோ? ஒரு விதவையைப் போல உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருந்தாலும் நாம் தேவனிடம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்யும்போது தேவன் அதற்கு பதில் தருவார். சிலரால் வரும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அதற்கு நியாயம் கிடைக்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். யாருமில்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் தேவைகள் நெருக்கும்போது அந்த தேவைகள் சந்திக்கப்பட தேவனிடம் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு பாவத்திலிருந்து விடுபட தனித்து போராடி சாத்தானை எதிர்த்து நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஜெபிக்கிறவர்களின் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இயேசு இருக்கிறார். நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்வோம். தேவன் நமக்கான நியாயம் செய்வார்.